இதுல வந்து அந்த தனுஷ் வந்துட்டு பிச்சைக்காரரா ஆக்ட் பண்ணியிருக்கிறத பத்தி சொல்லியே ஆகணும் சார். அந்த ஒரு இன்னசென்ஸ், அந்த ஒரு ஒண்ணுமே தெரியாம ஒரு படிக்காத ஆள் எப்படி சிரிப்பான், அதே மாரி ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. தனுஷோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கும். ஓகே. எப்பயாவது திடீர்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஓ தனுஷ் நடுவுல திடீர்னு ஒரு சிபிஐ ஆபீசரா வந்துருவாரு. இல்ல ஒரு பாட்டு பாடுவாரு, ஒரு ஃபைட் பண்ணுவாரு. அடுத்த நிமிஷம் இல்ல அப்படியே ஃபிளாஷ்பேக்ல கடைசி போயிட்டு வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. ஒன்னும் கார் கூட திறக்க தெரியாது அவருக்கு. ஈவன் டாக்ஸ் அவன்லாம் அப்ராட்லாம் போயிட்டு வந்திருப்பாரு. அப்படியே அவருக்கு கார் கூட திறக்க தெரியாது. பிளஸ் யார் அடிக்கும்போது அப்படியே வந்து இது பண்ணுவாரே தவிர அவருக்கு திருப்பி ஒரு கோபமோ அது வரவே பண்ண தெரியாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். ராஷ்மிகா பத்தி சொல்லுங்க. ராஷ்மிகா ஆஃப்கோர்ஸ் எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா யாருமே நடிச்ச மாதிரி தெரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் லைக் அதில் வந்துட்டு ஒரு ஐக்கியம் ஆயிட்டோம்னு சொல்லுவாங்க இல்லையா, கேரக்டரோட அந்த கேரக்டர் ஆகிட்டாங்க அவங்க. அதுதான் இதில் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் எல்லாமே அந்த கேரக்டர் ஆகிட்டாங்க. அதனால படம் பார்க்கும்போது நம்மளும் அவங்களோடய அவங்க ஜஸ்ட் தே ஆர் டேக்கிங் அஸ் அலாங் வித்